இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவு தொழுகைக்கு பிறகும் மார்க்க சம்பந்தமான சில நிகழ்ச்சிகளை, சில விஷயங்களை சம்பந்தமான சில விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இறை அருள் மீது நம்பிக்கை வைப்பதை சிறப்பு. அது என்ன இறை அருள் மீது நம்பிக்கை வைப்பது என்றால், இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு சில நேரங்களில் துன்பங்கள் வரும்போது, இறைவன் நம்மை சோதிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்களாக பெரும்பாலான மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். விதியை நம்பாதவர்களாக பெரும்பாலான மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். அதற்குத்தான் நமது காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நாம் எப்படி எண்ணிக்கொள்கின்றோம், அல்லாஹ்வை பற்றி நமது எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாகவும் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை கொண்டுள்ள ஒரு இதயமாக நமது எண்ணம் இருக்கக்கூடாது. நாம தான் தொழுகிறோம், நம்ம யாருக்கு எந்த தப்பும் பண்ணல, நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, இறைவா உனக்கு கண் இல்லையா, உனக்கு சோதிப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லையா, நான் என்ன பாவம் செய்தேன், இப்படி எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது கேட்கிறோமா இல்லையா? அப்ப அதுதான் எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், இறைவனை பற்றி சரியான புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இப்படியான சில விஷயங்கள், சில எண்ணங்கள் நம்மிடத்தில் ஷைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இறைவனை பற்றி அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது யாரு? ஷைத்தான் தான் ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வை பற்றி நாம் மிகவும் பலமான நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். பாருங்கள், وَفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ فَوَقَاهُ اللَّهُ سَيِّئَاتِ مَا مَكَرُوا. அதாவது மூசா நபி சொன்னாங்க, எனக்கு என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன், அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவன் என்று கூறினார். எனவே அவர்களின் சூழ்ச்சியின் கருதியிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்னும் கொடுங்கோலனுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினார். எதற்காக வேண்டி காப்பாற்றினான் தெரியுமா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரது காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார். யா அல்லாஹ், எனக்கு தெரியாது, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், இவரிடமிருந்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மூசா நபி ஒப்படைத்ததன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்ததாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் போய் காட்டியிருக்கிறார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொல்றானா, எப்படி அல்லாஹ் என்னை குறித்து அல்லாஹ் சொல்றானா, என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்கிறேன். அவன் என்னை நினைவு கூறும் போது அவனுடன் நான் இருப்பேன் என்று கூறினான். அல்லாஹ்வின் மீதானையாக பாலைவனத்தில் நுழைந்துவிட்ட நமது ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களில் ஒருவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் பாவ மன்னிப்பு கோரி மீட்சி வருவதால் அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். யார் என்னிடம் ஒரு சான் அளவு நெருங்குகிறாரோ நான் அவரிடம் ஒரு முழம் அளவு நெருங்குகின்றேன்.
யார் என்னிடம் ஒரு முழக்கரவு நெருங்குகிறாரோ நான் அவரிடம் வலம் இடமாக விரிந்த இரு கை நீட்டளவு நெருங்குகிறேன். அவர் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவரை நோக்கி ஓடி செல்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸா. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவருடன் நடந்து கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்ப நம்மளுடைய உள்ளத்தில் நாம் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்ன, அல்லாஹ்வை பற்றி நாம எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நியாயமானவனா அநியாயமானவனா, இப்படி ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்குல்ல. இதுல நாம் அவனை எப்படி நினைக்கின்றோம்? இறைவன் மோசமானவன், அவன் இந்த உலகத்தில் மக்களை சோதித்துக் கொண்டே இருப்பான், கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பான், நமக்கு உதவி செய்ய மாட்டான், நமது பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, துவா செய்வாங்க, துவா செய்த உடனே எனக்கு அது நடந்த உடனே எண்ணுவாங்க. இன்னைக்கு துவா கேட்டிருப்பாங்க, இறைவா எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு அதை செய், எனக்கு இதை செய்ன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு காலையில தூங்கி எந்திரிச்சு பார்ப்பாங்க, எதுவுமே நடந்திருக்காது. நேற்று எப்படி இருந்தாலும் அதுபடிதான் இருப்பாங்க. உடனே என்ன நினைக்கிறது, இன்னொரு 2 நாளைக்கு கேட்டு பார்ப்பாங்க, 3 நாளைக்கு கேட்டு பார்ப்பாங்க. என்னத்தை கேட்டு என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கல, ஒரு மாற்றம் வரலையே. அப்படியே தானே இருக்கிறோம். கடனை கொஞ்சம் நீக்கி விட நல்லா துவா செஞ்சோம், கடன் நீங்கவும் மாட்டேங்குது. அப்படியே தானே இருக்கு. ஒரு வீட்டை கட்டி கேட்டோம்லாட்ட வீடு கட்டி தர மாதிரியே தெரியலையே. அப்படியே தானே இருக்கிறோம். ஒரு கார் வாங்கி கேட்டோம்லாட்ட கார் வாங்கி தந்த மாதிரியே தெரியலையே. அப்படியே தானே இருக்கிறோம். இப்படின்னு நம்ம கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் இது இருக்கிற என்னத்தை போட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கையை வந்து என்ன செஞ்சிடும், அப்படியே தளர்ந்து போயிடும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு செய்ய மாட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டான், நமக்கு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி எண்ணம் ஏற்பட்டு விட்டாலே என்ன ஆயிரும், அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். ஏன், நீ தான் அப்படி நினைச்ச, நான் உன்னை நீ கேட்டிருக்க, வெயிட் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ தானே கேட்டிருக்க, நாளைக்கு உனக்கு தந்துட்டேன்னு வை, நீ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கெட்ட காரியம் பண்ணிடுவ, அதை வச்சு ஒரு தீமையான காரியத்தை பண்ணிடுவ, அதனால உனக்கு ஒரு சோதனை ஏற்படும், அதனால உனக்கு பிரச்சனை ஏற்படும், அதனால உனக்கு இப்ப தரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லாஹ்வே சொல்றான், நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்ப, ஆனால் அதிலே உனக்கு நான் நன்மையை வச்சிருப்பேன். நீ ஒரு விஷயத்தை விரும்புவ, அதுல உனக்கு தீமையை வச்சிருப்பேன். அல்லாஹ் அறிந்தவன், நீ அறிய மாட்டான் அப்படிங்கிறான். நீ பொருளாதாரத்தை நேசிப்ப, பொருளாதாரத்தை விரும்புவ, ஆனா நான் உனக்கு பொருளாதாரத்தை தராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதுல ஒரு தீமை ஒண்ணு இருக்குது, அதனாலதான் உனக்கு நான் தராம இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே நேரம் உனக்கு ஒரு சில துன்பங்கள் வரும், சில சோதனைகள் வரும், நீ அதனால அதை தீமை நினைப்ப, ஆனா அதுல ஒரு நன்மையை வச்சிருக்கு. நீ பாருங்க, ஒருத்தருக்கு வந்து இறைவன் கஷ்டமே கொடுக்குற, இப்படி வச்சுக்கிறோம். ஒருத்தருக்கு நோய் இல்லை, நொடி இல்லை, சிரமம் இல்லை, கஷ்டம் இல்லை, பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நினைத்தபடி வாழலாம்னு வைங்க, அவனுக்கு இறைவனை நினைப்பு வருமா? இறைவனை பற்றி அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நமக்கு என்னங்க பிரச்சனை, நம்ம ஜாலியா இருக்கிறோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், நம்ம நினைச்ச இடத்துக்கு போறோம், நினைச்ச இடத்துக்கு வாரிகிறோம், நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்தா இன்னும் பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இறைவன் தந்திருக்கிறான், நாம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி இறைவனை மறந்த மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இறைவனையே சுத்தமா மறந்துடுறாங்களா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு இறைவன் திடீர்னு ஒரு சோதனை கொடுக்குறான்னு வைங்க, கொஞ்சம் பொருளாதாரத்தை சோதிக்கிறான்னு வைங்க, அப்ப அவனுக்கு என்ன,
இறை நினைப்பு வருமா வராதா? இறை நம்பிக்கையாளன் உண்மையான இறை நம்பிக்கையாளனா இருந்தா என்ன செய்யும்? அவனுக்கு வாஹா நாம கொஞ்சம் சோதிக்கப்படுறோம், நாம என்ன செய்யணும்? நாம நம்மளுடைய செயல்களை திருத்திக் கொள்ளணும். இப்படியே போனா சரி வராது. நாம அல்லாஹ்வை மறந்ததன் காரணமாக அல்லாஹ் நம்மை கொஞ்சம் சோதித்து பார்க்க ஆரம்பித்திருக்கின்றான். எனவே நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் திருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம திருந்துறமா இல்லையா? அப்ப அந்த சோதனை நமக்கு என்ன ஒரு விஷயத்தை கற்று தருகின்றது? திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தெரிகிறதா இல்லையா? அப்ப அர்த்தம் சொல்றான், உன்னை நான் சோதிக்கிறப்ப அதுல நான் ஒரு நன்மை வச்சிருந்தேன். உன்னை சோதிக்காம ஒன்றுன்னு வையே, அதுல ஒரு பயங்கரமான தீமை இருக்கும். ஏன்? உன்னை மொத்தமா விட்டு என்ன செய்யணும்? பிடிப்பேன். மொத்தமா விட்டு பிடிச்சா என்ன? அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல எந்த சோதனையுமே தரணும் வைங்க. அல்லாஹ் விட்டு நம்ம பாவமடைப்பு கேட்டிருக்க மாட்டோம், நாம செய்த பாவங்களுக்கு வருந்தி இருக்க மாட்டோம், மேலும் மேலும் பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். கடைசியில் நமக்கு மரணம் வரும். நாம எப்படி போய் சேர்வோம்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளாதவர்களாக, திருந்தாதவர்களாக இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஆட்டம் போட்டு போய் சேரும்போது கடைசியில என்ன ஆகும்? அங்கேதான் பேசுவோம், இறைவா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு நாள் அனுப்பிவிடு, எனக்கு உலகத்துக்கு அனுப்பிவிடு, நான் நல்ல மனிதனா நான் வாழ்ந்துட்டு வர்றேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்போம். அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த வாய்ப்பை நமக்கு தரமாட்டான். அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் என்னை பற்றி நல்ல எண்ணம், இறைவன் சொல்றான் என்னை பற்றி அந்த அடியாருக்கு நல்ல எண்ணம் வைக்கட்டும், என்னை அவங்க தப்பா பேச வேணாம், என்னை அவர்கள் தவறாக நினைக்க வேணாம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு கேட்பதை பற்றி சொல்லும் பொழுது பாருங்க, இன்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் பண்ணிட்டான். உதாரணமா உங்கள்கிட்ட ஒரு ஆள் கடன் வாங்கி இருக்கிறார், ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார். ஒரு நண்பர் வாங்கி அவருக்கு ஒரு மாசத்துல திருப்பி தர சொல்லி இருக்கிறாங்க, அவரால் திருப்பி தர முடியல. நீங்க அவகாசம் கொடுக்குறீங்க. எவ்வளவு நாள் அவகாசம் கொடுக்குறீங்க? எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, நீ ஒரு மாசம் சொல்லி வாங்கின, நீ பணத்தை திருப்பி தரல, எப்ப நீ தருவேன்னு கேட்போம். இன்னொரு ஒரு மாசம் தாங்க எனக்கு அவகாசம். இப்படியே அவகாசம் கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா கடைசியில் என்ன அவருக்கு கோவம் வந்து கடைசியில் அவர் கூட சண்டை பிடிச்சிருவோம். கடைசியில் என்ன ஆகும்? அவர் ஒரு நேரத்துல சரிப்பா ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யறாரு? அந்த ஒரு லட்சம் ரூபாய் திருப்பி தர்றாரு. நம்ம வாங்கிட்டாலும் நாம எப்படி இருப்போம்? அவர் சொல்லி தர்றாரு, என்னன்னு இப்படி எப்படி என்னுடைய சூழ்நிலை எனக்கு ஒரு கஷ்டமாயி போயிருச்சு, அல்லாஹ் கொஞ்சம் மனம் கொடுத்துக்க, என்னை கோச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார்டா, இதோட கடைசிப்பா உலக மாதிரியா பணத்தை விட இனிமே எந்த சங்காத்தமும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குறவா இல்லையா? அந்த நபர் மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவன் மன்னிக்க மாட்டான். அவர் இன்னொரு முறை ஏதாவது கஷ்டத்துல வந்து கேட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? மனிதன் வந்து மன்னிக்க மாட்டாங்க. மனிதன் இருக்கிறான அவனுக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் நீங்க மனம் விட்டு மன்னிப்பு கேட்டு பாருங்க, அவன் என்ன டைலாக் பேசுவான்? யாரை மன்னிச்சாலும் மன்னிப்போம், உன்னையும் மன்னிக்க மாட்டான். எதை மன்னிச்சாலும் மன்னிப்பா, இதை மன்னிக்கவே மாட்டேன். சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? யாரை மன்னிச்சாலும் மன்னிப்போம், உன்னையும் மன்னிக்க மாட்டேன், எதை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன். இவ்வளவு சில கேட்டே நம்ம சொல்றோமா இல்லையா? ஆனா மன்னிப்பு கேட்கிறதே நம்ம எப்படி விளைக்கிறோம்? ஒரு இழுக்கா, ஒரு இழிவா, ஆமா மன்னிப்பு கேட்கிறது போட அப்படின்னு மனசுல சொல்றோமா இல்லையா? ஆனா அல்லாஹ்வை பாருங்க, அல்லாஹ் நம்ம எவ்வளவோ மாறுதல் செய்யறோம், எவ்வளவோ வரம்பு மீறோம், எக்கச்சக்கமான வரம்புகள் அல்லாஹ் நமக்கு ஏராளமான வரம்புகளை போட்டிருக்கான். நிறைய வரம்புகளை மீறோம். வரம்புகளை எல்லாம் மீறிட்டு உதாரணம் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு, எல்லா சேட்டையும் பண்ணிட்டோம், பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தின் மீது நமக்கு என்ன செஞ்சிருச்சு? ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. என்ன இது வாழ்க்கை, என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. கடைசியில் மனித மனசு எந்த ஒரு நிலைக்கு வருது? சரி, இது வரைக்கும் நம்ம இப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படி வாழக்கூடாது. அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடி நம்ம நல்ல மனிதனா நம்ம இருக்கக்கூடிய குறையான இந்த மீறி இருக்கக்கூடிய வாழ்நாளையே நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு மனிதன் முடிவெடுத்து அல்லாஹ்விடத்துல கையேந்திரான். இறைவா, நான் 45 வருஷத்துல நான் வீணாக்கிட்டேன், இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கையேந்தினா அல்லாஹ் என்ன செய்யறான்? வாடா வாடா, உன்னை என்ன தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறான். என்னுடைய அடியான் திருந்திட்டான்,
என்னுடைய அடியான் வந்து பாவமன்னிப்பு கேட்டுட்டான். எப்படி எல்லாம் சந்தோஷப்படுறான் அப்படின்னா, நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நம்மளோட வாகனம் தொலைந்துருச்சு. ஒரு பிரயாணத்துல போயிட்டு இருக்கவங்க ஒட்டாத சொன்னா அவங்களுக்கு விளங்காது, இப்படி வச்சுக்கிடுவோம். ஒரு நடு சாமத்துல என்ன செய்யறோம், ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறோம். இறக்கி என்ன செய்யறோம், ஒரு யூரின் பாஸ் பண்றதுக்கு ஒரு மடஜலத்தை வைக்க இறங்குறோம். இறங்கி போயிட்டு வந்து பார்க்குறோம் வண்டியே காணும். எப்படி இருக்கும் அந்த நட்டு ராத்திரி நமக்கு எப்படி இருக்கும்? அதுக்குள்ளதான் பணம் இருக்குது, அதுக்குள்ளதான் நகை இருக்குது, அதுக்குள்ளதான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. அப்படியே காணாம போயிருச்சு. நமக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வாகனத்தை எவன் எடுத்துட்டு போறான், அவன் திருப்பி வந்து தந்துட்டான். நாங்க தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன், உங்க எல்லா பொருளும் அப்படியே இருக்குது அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோவப்பட்டாலும் அடுத்து என்ன செய்வான், இவ்வளவு சந்தோஷப்படுவான். நல்ல வேலையா போச்சு, இந்த நடு சாமத்துல வண்டியை நல்லா இருக்கும், நீ திருப்பி தந்திய இந்த உனக்கு ஒரு 500 ரூபாய் வச்சு ஒரு 1000 ரூபாய் வச்சு நாம சந்தோஷப்பட்டு அவன் அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வான், திருப்பி காசுல என்ன செய்வோம், உனக்கு ஏதாச்சும் செலவுக்கு வச்சுக்கப்பா நம்ம கொடுத்துட்டு போவோம். அப்படி சந்தோஷப்படுவோம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் சந்தோஷப்படுறானா ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேர்வு. இவ்வளவு பெரிய கருணையான அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் சொல்றான், நீ என்கிட்ட நெருங்குப்பா, நீ என்கிட்ட நெருங்கவும் மாட்டேங்கிறிய. அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருங்குறது? வணக்க வழிபாடுகள் மூலமாக தான் நம்ம நெருங்க முடியும். அதுதான் அல்லாஹ் ஒரு ஓமையா சொல்றான் பாருங்க. யார் என்னிடம் ஒரு சான் அளவு நெருங்குகிறாரோ நான் அவரிடம் ஒரு முழம் அளவு நெருங்குகிறேன். யார் என்னிடம் ஒரு முழம் அளவு நெருங்குகிறாரோ நான் அவரிடம் வளம் இடமாக விரித்து கையளவு, கையை நீட்டி நம்ம பிள்ளைகளை கட்டிப்பிடிப்போமே, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், வளமிடமாக கைகளை விரித்து வாடா அப்படின்னு நம்ம கட்டுப்பிடிக்கிற மாதிரி கைகளை விரிச்சு நம்மளை நெருங்கி வருவதா சொல்றான். அதே மாதிரி நீ என்னை நோக்கி நீ நடந்து வா, நான் உன்னை நோக்கி நான் ஓடி வர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி எண்ண வேண்டும்? மிகவும் உயர்வாக, மிகவும் கண்ணியமாக நாம் எண்ண வேண்டும். மிகவும் நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். நல்ல அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னதே உங்களை ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாமல் மரணிக்க வேண்டாம். உங்களை ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று கூறியதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிய வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.